சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டாரா அப்படின்னா கண்டிப்பாக நடந்து கொண்டார். ஒரு கட்சிக்கு ஒருத்தர், இதுதான் மரபுங்க. ஏன்னா நம்பிக்கை தீர்மானம். ஒருத்தர்னா அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி பேசியாச்சு, அவ்வளவுதான். தேர் இன்ஸ் த மேட்டர். வேலுமணியை பேச அலோவ் பண்ணிருக்க கூடாது. அவர் இன்றைக்கு முதலமைச்சருக்கு ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதிமுகங்கிற கட்சி அது பிறப்பிக்கிற கொறடா உத்தரவு தான் சட்டப்படி நிலைக்கத்தக்கது. ஏனென்றால் சட்டப்படியான கட்சி தான் தேர்தல் ஆணையத்தில் அவங்க ஆவணங்கள்ல இருக்கும். கட்சியில பிளவுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் பல கட்ட ப்ராசஸ் இருக்கு. 24 பேரு கட்சி கொறடா உத்தரவு மீறினதா தான் இது சட்டப்படி அப்படிதான் பொருள் கொள்ளப்படும். நிறைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதில் இருக்கு. சட்டமன்றத்துக்கு வெளியில இயங்குவது பேரண்ட் பார்ட்டி தான் சட்டமன்ற குழுவை டிசைட் பண்ணி தலைவர், பொருளாளர், செயலாளர் என்ன போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட்டை டிசைட் பண்ணுது. சபாநாயகர் பர்பஸா அதுக்கு ரெகக்னிஷன் கொடுக்காம வச்சுட்டாரு. அவர் என்ன ரீசன் சொல்லுவாருன்னா, இன்னொரு குரூப்பும் லெட்டர் கொடுத்ததும் பாரு. அது அப்படி கிடையாது. விஜய் போய் பார்த்ததுனால 24 பேரும் வேலுமணியோட இருப்பாங்க. விஜய் போய் பார்க்கல அப்படின்னா 24 பேர்ல ஒரு 10 பேர் ஐயா சரியா வர நம்ம எம்எல்ஏ பதவி போயிட்டா என்ன பண்ண? தகுதி நீக்கம் நம்ம சட்டமன்றத்தில் நடந்தது இல்லைங்க. 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணோம்ல. 2 years மக்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இதான் என்னோட குற்றச்சாட்டு. அதற்கு சபாநாயகர் துணை போயிருக்கிறார். ஒரு துஷ்பிரயோகம்னு சொல்றீங்களா? முதல்வர் செய்திருக்கிறதும் சபாநாயகர் கண்டிப்பாங்க. நேத்து அவர் போயிருக்க கூடாதுங்க. அப்படின்னா குதிரை பேரத்தை ஊக்குவிக்கிறார் சார் தானே. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல 144 உறுப்பினர்கள் இந்த அரசுக்கு ஆதரவாகவும் 22 உறுப்பினர்கள் எதிர்த்தும் 5 உறுப்பினர்கள் நடுநிலை வைத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரம் அஇஅதிமுகவினுடைய ஒரு பிளவு ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. இப்ப அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பேசுபொருளாக இருக்கிறது. சட்டப்படியான நிலைமை என்னன்னாங்க, பேரண்ட் பார்ட்டி, அதாவது கட்சி, அதிமுகங்கிற கட்சி அது பிறப்பிக்கிற கொறடா உத்தரவு தான் சட்டப்படி நிலைக்கத்தக்கது. ஏனென்றால் சட்டப்படியான கட்சி தான் தேர்தல் ஆணையத்தில் அவங்க ஆவணங்கள்ல இருக்கும். கட்சியில பிளவுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் பல கட்ட ப்ராசஸ் இருக்கு. 3 மெஜாரிட்டி டெஸ்ட். அதில் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் எந்த பிரிவு, அப்புறம் ஆர்கனைசேஷன், அதாவது ஜெனரல் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யார் யார் எந்தெந்த பக்கம், அப்புறம் பைலா என்ன சொல்லுது, இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. அதுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்களாக தான் பதவி ஏற்றிருப்பாங்க. அதிமுக ஒரு விப்பு இஷ்யூ பண்ணியிருக்கு. விப்பு இஷ்யூ பண்ணது செல்லுமா செல்லாதாங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சட்டமன்ற கட்சியை சட்டமன்ற கட்சியின் சார்பாக இருக்கிற விப்பை இன்னும் சபாநாயகர் ரெகனைஸ் பண்ணி அசம்பிளி செக்ரட்டரியேட்ல இருந்து அதுக்கு லெட்டர் வரல. இது ஒரு லூப் ஹோல், அதாவது ஒரு கிரே ஏரியா. அதனால இன்னைக்கு ஃப்ரீ ஓட்டிங் ஆக்சுவலா பர்பஸா அதை டிலே பண்ணியிருக்காங்க. அவங்க நேத்தே லெட்டர் கொடுத்துட்டாங்க, நேத்தே பண்ணியிருக்கலாம். காம்படிட்டிவா இன்னொரு லெட்டரை வேலுமணி தரப்பு கொண்டு போய் கொடுக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால பர்பஸா அதை டிலே பண்றாங்க. ஏன்னா சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கும் போது எதிர்கட்சியை ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம பொருள் கொள்ள முடியும் இல்லையா? எதிர்கட்சி தலைவர்னா எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி விப்பு எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதிமுக தலைவர், அதிமுக விப்பு எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ணணும்ல. when there is an opposition leader, அதுக்கு அடுத்த லெவல் அதிமுக தானே. ஆமா. ஆனா அதை அந்த டிலே பர்பஸ்ஃபுல். அப்போ சட்டம் இதுல கண்டிப்பாக உள்ள வரும். என்ன காரணம்னா, நிறைய வழக்குகள்ல தீர்ப்பு இருக்குங்க. தீர்ப்பு என்ன அப்படின்னா, பேரண்ட் பார்ட்டி தான் சட்டமன்ற குழுவை நிர்ணயம் செய்து, அதாவது ரெட்டைலை சார்பாக நின்று வெற்றி பெற்றவர்கள் அவங்க தான் அதிமுக உறுப்பினர்கள். இப்போ உதாரணமா ரெட்டைலை சார்பாக சுயேட்சைகளும் நின்று வேற கட்சிக்காரங்க நின்று வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல, அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களாக சொல்லிக் கொண்டாலும் சட்டமன்றத்தில் அவங்க யாரு? ரெட்டைலை தானே. உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவங்க யாரு? சட்டமன்றத்தில் யாரு? அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தானே. அப்போ பார்ட்டிங்கிறது சட்டமன்றத்துக்கு வெளியில இருக்கு. அதுக்குள்ள சபாநாயகர் தலையிட முடியாது. அவரோட எல்லைங்கிறது, அதிகார எல்லைங்கிறது சட்டமன்றம் தான்.
சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகங்கிற கட்சியில 2 கருத்துகள் இருக்கு. அப்படி வேணா இதை எடுத்துக்கிடலாம். அப்ப சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டாரா அப்படின்னா கண்டிப்பாக நடந்து கொண்டார். என்ன காரணம்னா ஒரு கட்சிக்கு ஒருத்தர், இதுதான் வந்து மரபுங்க. ஏன்னா நம்பிக்கை தீர்மானம் வெறுமனே ஒரு பாராட்டு, நிறைய பேரை பேச விடுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம். இது வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை. கவர்னரோட உறுத்து கட்டளைப்படி இது நடக்குது. அப்போ ஒரு கட்சிக்கு ஒருத்தர்னா அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி பேசியாச்சு. அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். வேலுமணியை பேச அலோவ் பண்ணிருக்க கூடாது. அவரு வேலுமணி வேற மாதிரி ஓட்டு போடலாம், அது வேற விஷயங்க. வேலுமணி தரப்போ வேற மாதிரி ஓட்டு போடலாம். அப்புறம் அது கட்சி தரிசனத்துக்கு கீழே வருமா வராதா இதெல்லாம் நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய வேலையாயிரும். வேலுமணியை பேச அலோவ் பண்ணும்போது சபாநாயகர் மற்றும் தாவேக அரசு ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு மாண்புமிகு சபாநாயகர்? என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, என்கிட்ட முன்னாடி பெர்மிஷன் கேட்டாங்க. யார் பெர்மிஷன் கேட்டாலும் நான் வந்து பேசுவதற்கு அனுமதிப்பேன். என்கிட்ட விளக்கம் சொல்ல நேரம் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த விளக்கம் தான் கொடுத்தாரு. அவர் விளக்கம் தவறான விளக்கம். அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. அதாவது நம்பிக்கை தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வர்றாரு. நம்பிக்கை தீர்மானத்துல வரிசையா பேசுறாங்க. ஆதரவு தெரிவிக்கிற கட்சியின் சார்பாக ஒருத்தர் அழைக்கிறாங்க. அந்த ஒவ்வொருவரும் பேசுறாங்க. இடதுசாரிகள் சார்பாக இப்ப தமிழ் அன்சாரி பேசினாரு, பிரேமலதா அம்மா பேசினாங்க. அவங்க அந்தந்த கருத்துக்களை தெளிவா தெரிவிச்சுட்டு உட்கார்ந்தாச்சு. அப்புறம் எதிர்ப்போர் சார்பாக பேசுறவங்க தான் அடுத்தது. அப்போ சௌமியா வந்து இன்னென்ன காரணங்களுக்காக நான் இதுல பங்கெடுக்க போறது இல்லைன்னா அவங்க தெளிவா சொன்ன பிறகு அப்புறம் அதிமுக கடைசியா எதிர்கட்சி தலைவர்னால எதிர்கட்சிக்கு முந்தின நம்பர்ல இருக்கிற அதிமுகவை கூப்பிடுறாங்க. வரிசை இதாங்க. அதிமுகவை கூப்பிடும் போது அதிமுக சார்பா இபிஎஸ் பேசுறாரு. இபிஎஸ் பேசின பிறகு நேரா எதிர்கட்சி தலைவருக்கு தானே அது போகணும். அந்த பால நடுவில் எப்படி வேலுமணி வருவாரு? அப்போ அது ஒரு மிகப்பெரிய ப்ரொசீஜரல் ஃபிளா. ஆனா இதை எதிர்த்து நம்ம கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா அவைக்குள்ள நடந்தது சபாநாயகர் தான். அவரோட ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா என் தீர்ப்பு இறுதியானதுங்கிற பாயிண்ட் தான். இது சர்வாதிகாரத்தின் உச்சம். என்ன காரணம்னா இதே தான் முன்னாடி அப்பா என்னாச்சுன்னு சொன்னாரு, பாண்டி என்னாச்சு இதைத்தான் சொன்னாரு. அவர் சொன்னது இன்னும் விசேஷம். சபாநாயகருக்கு என்ன அதிகாரம்னு நாங்க கேள்வி கேட்டோம். அப்போ 1989 அவர் எப்படி நடத்தினாரு நம்பிக்கை தீர்மானத்தை? ஜானகி அம்மாள் தலைமையிலான மந்திரி சபை. இது இல்ல, மெஜாரிட்டி இல்ல. ஜானகி அம்மாள் இதே மாதிரி வந்து நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிஞ்சாச்சு. மெஜாரிட்டி இல்லைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி அதிமுக பிளவுபட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா தலைமையில ஒரு குரூப் வெளியில இருக்கு. திருநாவுக்கரசன், KSR அண்ணாச்சி எல்லாம் ஒரு உரத்த குரல்ல எழுப்பக்கூடியவங்க. பாண்டி அண்ணாச்சி என்ன பண்ணாருன்னா இதே மாதிரியான டிவிஷன் வாக்கெடுப்புல குரல் வாக்கெடுப்பு அது ஓகே, குரல் வாக்கெடுப்பு தானே, நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிடலான்னு வைங்க. ஏற்போர் ஆமன்க எதிர்ப்போர் இல்லைன்னு அவ்வளவுதான். டிவிஷன் இப்ப நீங்க டிவிஷன் பாத்தீங்க இல்லைங்களா? அப்போ 2 டிவிஷன் தான். ஆதரிப்போர் வரிசையா எழுந்து நிக்கணும். இன்னைக்கு அதே நடைமுறை தான் கடைபிடிக்கப்படுது. வரிசையா அவங்க பேரை வந்து அசம்பிளி செக்ரட்டரியேட் வந்து சரிபார்த்து அவங்க பேருக்கு நேர ஆம் ஆம் ஆம்னு குறிச்சிட்டு வந்துருவாங்க. அப்புறம் எதிர்ப்போர், அப்புறம் அது 2லயும் கலந்துக்காத நடுநிலை. அன்னைக்கு பாண்டி அண்ணாச்சி என்ன பண்ணாருன்னா 89ல அதையே வந்து 6 பிரிவா பிரிச்சாரு. சப்டிவிஷன்ல இப்போ அன்னைக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் 2ஆ பிளவுபட்டு இருக்காங்க. அதிமுக ஆளுங்கட்சி. ஒரு டிவிஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் 40ன்னு வைங்க. 40ல யார் ஆதரிக்கிறீங்க, யார் எதுக்குறீங்க? அப்போ ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் அதில் ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, 5 பேரோ 8 பேரோ. ஏன்னா திமுக நம்பர் இல்லை. அவங்க எழுத்த உடனே அந்த ஸ்பாட்லயே அவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு. சட்டமன்றத்துல நோட்டீஸ் கீடிஸ் எதுவுமே கிடையாது. எம்எல்ஏ ஆகிற தகுதி இல்லை, போயிட்டு வாங்கட்டாரு. சபை காவலர்களை கூப்பிட்டு வெளியேற்றுங்கட்டாரு. இப்படியே வரிசையா டிவிஷன்ல வந்து பாதி சபையை வெளியேற்றும் போது வெளியில தேவாரம்லாம் பயங்கர பாதுகாப்பு. தேவாரம் தான் அப்போ போலீஸ் கமிஷனர். சும்மா ஆள் ஜம்முன்னு இருப்பாருங்க, முறுக்கு மீசையோட. போலீஸ் பாதுகாப்பு, பிரச்சனை வரும்னு தெரியும். அப்புறம் மிச்சம் கொஞ்சம் பேர் தானே மிஞ்சுவாங்க அவையில. நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறியதுன்ட்டாரு. 96 எம்எல்ஏ தான் அவங்களுக்கு ஆதரவு. 96 எம்எல்ஏ வச்சு நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறியதுன்ட்டாரு. ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு. அப்ப காங்கிரஸ்ல இருந்த நடிகர் சிவாஜி தலைமையிலான ஒரு 5 பேர் வந்து ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு. பெரிய கலைபுரமாகி அவையை விட்டு வெளியில போக மாட்டோம்னு இவங்க தகராறு பண்ணி போலீஸ் வந்து அவைக்குள்ள தடியடி நடத்துச்சு.
தரன்னு இழுத்துட்டு போனாங்க தேவாரத்தில். எல்லாம் இதெல்லாம் புகைப்பட ஆதாரங்களோட இருக்கிற விஷயம்தான். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, சபாநாயகர் விருப்பம்தான் இறுதியானது அப்படின்னு சொன்ன பாண்டிய அண்ணாச்சிட்ட உங்க அதிகார வரம்பு என்னன்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்றைய தேதி வரைக்கும் ஒரு விசித்திரமான பதில். வானளாவிய அதிகாரம்னாரு. கவர்னருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்நாள் அதிகாரம் வானளாவிய அதிகாரம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் பவர் தான். சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம். இப்போ அந்த வானளாவிய வார்த்தை தான் இல்ல நம்ம இவர்கிட்ட ஜெயஸ்ரீ பிரபாகர்ட்ட கொடுத்தாங்க. ஆனா என் அதிகாரத்துக்கு உட்பட்டது நான் எடுக்கிறது இறுதி முடிவுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரைட்டு. இப்ப அதிமுகல எத்தனை பேரு போட்டாங்கன்னு நம்ம இனிமே வரிசையா லிஸ்ட் வச்சு செக் பண்ணாதான் தெரியும். ஒரு 25 பேராவது அதிமுக பிளவு எம்எல்ஏக்கள். செய்திகள்ல 23 போடுறாங்க. பட் ஆனா 44 வரும்போது நம்ம எண்ணிக்கையில பார்க்கும்போது 24 போல தெரிய வருது. சரி, நான் 25 வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேங்க. 24ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகும்? 24 பேரு கட்சி கொறடா உத்தரவு மீறினதா தான் இது சட்டப்படி அப்படிதான் பொருள் கொள்ளப்படும். நிறைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதுல இருக்கு. சட்டமன்றத்துக்கு வெளியில இயங்குவது பேரண்ட் பார்ட்டி. பேரண்ட் பார்ட்டி தான் சட்டமன்ற குழுவை டிசைட் பண்ணி தலைவர், பொருளாளர், செயலாளர் என்ன போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட்டை டிசைட் பண்ணுது. சபாநாயகர் பர்பஸா அதுக்கு ரெகக்னிஷன் கொடுக்காம வச்சுட்டாரு. அவர் என்ன ரீசன் சொல்லுவாருன்னா, இன்னொரு குரூப்பும் வந்து லெட்டர் கொடுத்ததும் பாரு. அது அப்படி கிடையாது. இன்னொரு குரூப்னா எந்த குரூப் தேர்தல் ஆணையத்தோட பதிவேட்டுகளின்படி அதிமுகன்னு பார்க்கணும்ல அவரு. அவர்கிட்ட வேற அவர் வந்து உட்கட்சி பிரச்சனை பேசுற நாட்டாம கிடையாது சபாநாயகர். அப்ப தேர்தல் ஆணையம் வெப்சைட்டு, தேர்தல் ஆணையத்தோட பதிவேடுகள் அதானே முக்கியம். சந்தேகம் இருந்தா டெல்லிக்கு வந்து இது அனுப்புனா தகவல் கொடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதானே. ஞானேஷ்குமார் இதுக்காக தானே காத்துக்கிட்டே இருக்காரு எல்லாருக்காகவும். கொடுத்தீங்கன்னா உடனே சொல்லிட போறாரு. அப்படி நீ டிசைட் பண்ண வேண்டியதானே. சரி, இப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிறதுல 2/3 வராது. இது அது கட்சி தாழ் தடை சட்டம், அது தனி கதைங்க. அது விப்பெல்லாம் இந்த விப்பு இஷ்யூ ஆகாது. ஏன்னா விப்பு வந்து இன்னும் சட்டமன்ற ஒப்புதல் பெறல. அப்போ ஒரிஜினல் கொஸ்டின் போயிடும். யாரு பேரண்ட் பார்ட்டி அப்படி போய் அதிமுக பலவீனப்படும். பலவீனப்படுவதற்கான முயற்சி எடுத்தது யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் நேத்தியா போனாரு. திரு விஜய் அவர்களே ரெகக்னைஸ் பண்றாரு அவங்கள. சரி, அதைத்தான் அவர் சொன்னாரு. நீங்க போனது சரியில்லை, அது சரியில்லை. உண்மையிலேயே அவர் போயிருக்க வேண்டியதே இல்லை. சரி, இதுல வந்துங்க அந்த ரங்கமா சில பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. அதெல்லாம் யூக செய்தி, அதை விட்டுருவோம். இப்போ விஜயே போய் அங்க பார்க்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை சில எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்காதோ, வராதோன்னு நினைச்சிருப்பாங்க. வேலுமணி குரூப்ல 24 பேர் இருக்காங்களா? விஜய் போய் பார்த்ததுனால 24 பேரும் வேலுமணியோட இருப்பாங்க. விஜய் போய் பார்க்கல அப்படின்னா 24 பேர்ல ஒரு 10 பேர் ஐயா சரியா வர நம்ம எம்எல்ஏ பதவி போயிட்டா என்ன பண்ண? தகுதி நீக்கம் நம்ம சட்டமன்றத்தில் நடந்தது இல்லைங்க. 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணோம்ல. அந்த காலத்திலே பண்ணிருக்கோம்ல. பாண்டியனாச்சி தான் அங்கங்க டிவிஷன்ல ஓட்டெடுப்பு கையோட தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு. அவை குறிப்புல இருக்கிற விஷயம் தானேங்க இதெல்லாம். அப்ப அவங்க பயந்துருவானுங்க. இல்ல உடனடியா நம்ம போய் எங்க தேர்தலில் நீ கேட்கல, சரி இது இதுக்கு வம்பு, பேரண்ட் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதுக்கு முடிவு எடுத்துருவோம்னு அவங்க என்ன நினைச்சிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கு. பிராக்டிக்கலா இந்த அரசுக்கான ஆதரவுங்கிறது 120 தான் இருந்திருக்கணும். ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட முடியாது, கோர்ட் வந்து தடை போட்டுருச்சு. திருச்சி இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னொரு எம்எல்ஏ சபாநாயகர். ஆக 3 பேர் வந்து தாவேகா தரப்புல இல்ல. 108ல 3 போச்சு, 105 தான் மிச்சம். 105 மிச்சத்தோட இவங்க வந்து திமுக ஆதரவு 4 கட்சிகள், 4 2 8, காமராஜ் 1 9, அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து 5 14. ஸோ 105 14 119, அதிகபட்சமா 120 வர்றதுக்கு தான் வழி இருக்கு. வேற வழி கிடையாதுங்க, உண்மையிலே வழி கிடையாது. அப்ப 120க்கு மேல 144 24, அதான் நீங்க சொல்ற நம்பர். அந்த 24 திமுக அப்சைன் பண்ணிடும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதை அப்படித்தான் அவங்க பண்ணாங்க. காரணம் என்னன்னா, உள்ள இருந்து அவங்க ஓட்டு போட விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 6 மாசம் டைம் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து 6 மாசம் டைம் சொல்லிட்டாரு. ஸோ உள்ள இருந்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அது ஸ்டாண்டுக்கு அகேன்ஸ்டா மாறிடும். வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதிமுக பேரண்ட் பார்ட்டியும் வெளிநடப்பு பண்ணிருக்கலாம். இபிஎஸ் தலைமையிலானவங்க. அவங்க ஏன் வெளிநடப்பு பண்ணலன்னா, இந்த ஓட்டிங் ஃபிகர் வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும். ஓகே, அதாவது அதிமுகல மொத்தம் இவ்வளவு பேரு, பேரண்ட் பார்ட்டி வந்து கொறடா போட்டிருக்கு.
கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டவங்க யாரு அப்படிங்கிற சட்டமன்றத்தோட பதிவேடுகள் கோர்ட்டுக்கு வரும். அப்ப அந்த அவங்களோட கதி என்ன, அதை வந்து லீகலா பேச வேண்டிய மேட்டரா மாறிடும். அது நல்லது அப்படின்னு இபிஎஸ்க்கு அப்படியான சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு ஓட்டு போட விடுங்க, நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா நீங்க அப்சைன் பண்ணிட்டீங்கன்னா குரல் வாக்கெடுப்புல அப்படி முடிச்சு விட்டு போயிடுவாங்க. என்னைய கேட்டா குரல் வாக்கெடுப்புலயே முடிச்சிருக்கலாம். என்ன காரணம்னா இப்ப வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களும் அவங்களோட பதவி இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சா அந்த சஸ்பென்ஸ்லயே அடுத்த 2 வருஷம் ஓடுவாங்க. இது கோர்ட்ல முடிவாகி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? அந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் வழக்கே வந்து இழுத்தடிக்கப்பட்டுச்சு. 2 நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பை கொடுத்து 3வது நீதிபதிக்கு போச்சு. 2017 ஏற்பட்ட தகுதி நீக்கம் எப்ப வந்து தேர்தல் நடந்ததுன்னா 2019 நடந்தது. 18 கான்ஸ்டியூன்சியும் ஆளே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் நடுவுல ஒரு 4 வேகன்சி வந்துருச்சு. 22க்கு சேர்த்து மொத்தமா தேர்தல் வச்சாங்க 2019 மக்களவை தேர்தலோட சேர்த்து. அப்போ யாரு பாதிக்கப்பட போறா இதுல? தொகுதி மக்கள் தானே. 22 பேரை தேர்ந்தெடுத்தவங்க பூரா வந்து மனு கொடுக்க வழி இல்லாம இருந்தாங்க. இங்கேயும் அந்த நிலைமை நோக்கி இது போகும். ஏன்னா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிச்சா உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ இட் வில் டேக் டைம். 2 இயர்ஸ்ங்கிறது நான் சொல்றது மினிமம் பீரியட் தான். ஆகும், கண்டிப்பா ஆகும். 2 இயர்ஸும் மக்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். இதான் என்னோட குற்றச்சாட்டு. அதற்கு சபாநாயகர் துணை போயிருக்கிறார். ஒரு துஷ்பிரயோகம்னு சொல்றீங்களா? முதல்வர் செய்திருக்கிறதும் சபாநாயகர் கண்டிப்பாங்க. நேத்து அவரு போயிருக்க கூடாதுங்க. அப்படின்னா குதிரை பேரத்தை ஊக்குவிக்கிறார் சரிதானே. இவரு உதயநிதி சொன்ன ஒரு வார்த்தை வந்து அவை குறிப்புல இருந்து எடுத்தாச்சு. ஆனா அது எல்லாரும் கேட்டாச்சு. ஏன்னா லைவ் நம்ம போகும்போது அவை குறிப்புல இருந்து எடுத்தா என்ன எடுக்காட்டா என்ன கேட்டாச்சு. அப்போ அதுக்கு முந்தைய குதிரை பேரங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டாங்க. அப்போ மிக இயல்பாக நம்பிக்கை தீர்மானம் இந்த அரசுக்கு முதல் சட்டமன்றம் இது. கவர்னர் உரையோட கூடுறதுதான் நிஜமானதுன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து கவர்னரோட கட்டளைக்கு இணங்க நடத்தப்படுகிற நம்பிக்கை தீர்மானத்தை மட்டும் அஜெண்டாக வைத்திருக்கிற ஒரு சட்டமன்றம். ஆனா இதுல எதுக்கு பேட் வில் சம்பாதிக்கிறாங்க? மாற்றம் தானே இவங்க சொன்னாங்க. இப்ப மாற்றம்ங்கிறது துர்நாற்றம் ஆயிடுச்சுன்னு டிடிவியை கோட் பண்றாரு ஸ்டாலின். அதெல்லாம் சட்டமன்ற பதிவுல இருக்கும். எதுக்கு வந்து இந்த முயற்சி? நம்பிக்கை தீர்மானத்துல எளிதா வெற்றி பெறதுக்கு தான் கையில நம்பர் இருக்கே, 120 இருக்குங்க. கண்டிப்பா திமுக அப்ஸ்டெயின் தான் பண்ணும். நான் எத்தனையோ நாளா நான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க முதலே 6 மாசம் டைம் கொடுத்துட்டாங்க. இருந்து வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அவரே கூட நாங்க அப்ஸ்டெயின் பண்ணிடுவோம், நீங்க எளிதா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு எதிர்கட்சி தலைவர். அப்படிதான் சொல்லிட்டு போனாருங்க உதயநிதி அவர்கள். அப்பவே நம்பர் தெரியும். அப்ப எதுக்கு வந்து குரல் வாக்கெடுப்போட இது முடிச்சு விட்டுருக்கலாமே? எதுக்கு நீங்க வந்து பதிவு பண்றீங்க? அப்பனா ஒரு செட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் கோர்ட்ல சிக்கி சின்னாபனமாகட்டும்னு தாவேக நினைக்குதா? ஏங்க கோர்ட்னு வரும்போதுங்க அவங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளுக்கு எல்லாம் கட்டுப்படுதுங்க உயர் நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. பேரண்ட் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதுதான் விப்புங்குது. நீ ஏன் இன்னொரு விப்பை போட்டுக்கலாம், நீ செய்ய முடியாதுன்றுச்சு. ரொம்ப சிம்பிளா தீர்ப்பு இருக்கு. அப்போ அந்த தீர்ப்பின்படி அதிமுக எம்எல்ஏக்கள் வேலுமணியோடு போயிருக்கிற எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், அந்த இடத்துல தேர்தல் வந்தால் தாவேகா ஜெயிச்சிரும்னு நினைக்கிறாங்களோ? எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. ஓகே, சரி, பிராக்டிகலா இது குரல் வாக்கெடுப்பு தானே. எதுக்கு பதிவு பண்ணணும்? குரல் வாக்கெடுப்பு அவரே சொல்லிட்டாரு, 2 முறை இருக்கு. குரல் வாக்கெடுப்பு ஒரு முறை, அப்புறம் வந்து டிவிஷன் ஒரு முறை. இந்த முக்கியத்துவம் கருதி நான் வந்து ஓட்டெடுப்பு நடத்த போறேன்னு சபாநாயகர் சொன்னாரு. என்ன முக்கியத்துவம்? நம்பர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். குரல் வாக்கெடுப்பு நடத்திருந்தா ஒரு அட்வான்டேஜ், பதிவேடுகள்ல யார் யார் எழுத்து ஓட்டு போட்டான்னு பதியாம இருக்கும். அப்புறம் என்ன கிளைம் வேணாலும் வைக்கலாம் நம்ம கோர்ட்ல. நாங்க அப்படி பேசணும், நாங்க அப்படி ஒன்றும் ஓட்டு போடல, நாங்க எங்க குரல் எழுப்பணுமா அப்படின்னு என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்கலாம். மேட்ரு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது ஜுடிஷியபிளா மாறாம இருக்குங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது ரெக்கார்டடா போகும். நீ ஓட்டு போடல, நீ ஓட்டு போட்டன்னு ரெக்கார்டடா போகும். இது வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு நல்லது இல்லை. தாவேகா இதுல அரசியல் கேம் ஆடிருச்சு அப்படிங்கிறது என்னோட பார்வை.
முதலமைச்சர் விஜய்க்கு எல்லாம் தெரியாதுங்க. அவரு வந்து அப்படியே காமன் கம்போஸ்டா உட்கார்ந்திருந்தாரு. அவர் எந்த இதுவும் சொல்லல. அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்திருந்தாரு. அப்படியே போயிட்டாரு. ஆனா சபாநாயகருக்கு தெரியும்ல. குரல் வாக்கெடு அவரே தான் சொல்றாரு. குரல் வாக்கெடுப்போடயே போக வேண்டியதானேன்றேன். ம். போக அடுத்தடுத்த சிக்கல்கள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெப்புடேஷன் 8 நாள் தான் வந்து இந்த எண்ணிக்கை முடிஞ்சு இப்ப நம்ம இடைப்பட்ட நாட்கள்ல அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடைப்பட்ட 8 நாள்லயே திரு உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டது, நீங்க அப்படி மக்கள் மத்தியில நீங்க சலிப்ப சம்பாதிச்சிட்டீங்க. உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையின்மை வந்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அமமுக எம்எல்ஏ அந்த காமராஜ் அவர்களுடைய விவகாரமா இருக்கட்டும், அஇஅதிமுகவினுடைய ஃபேக்ஷனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணீங்க அந்த விவகாரமா இருக்கட்டும், அவ்வளவு தன்னுடைய ரெப்புடேஷனுக்கு தானே களங்கம் விளைவித்துக் கொண்டாரா திரு விஜய் அவர்கள்? கண்டிப்பாங்க. 8 நாள்ல கெட்டு போன கதை இது. 8 நாள் கெட்டு போச்சு. என்ன காரணம்னா, காமராஜ்கிட்ட வந்து கார்ல வச்சு கையெழுத்து வாங்கின வீடியோ வெளியிட்டது யாரு? தாவேக தரப்பு தானே. அப்போ காமராஜோட ஆதரவு வேணும்னா நீங்க கட்சி தலைவர் டிடிவி மூலமால போயிருக்கணும். ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டுங்க. முறை என்ன? ப்ரொசீஜர் என்னங்க? அப்ப அதை நீங்க செய்யல. அப்புறம் கவர்னர்கிட்ட போய் டிடிவி போர்ஜரி புகார் கொடுக்கும்போது காமராஜ் கூட நின்று ஆமான்னார்ல. சொன்னாரா இல்லையா? ஆமா ஆமா. நான் ஒன்னும் ஆதரவே தரல. ஏஐ மூலமா வந்த வீடியோ நாங்க சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் 2 நாள் தான். அது பப்ளிக் மெமரியில அதெல்லாம் மறைஞ்சா போயிடும். இப்ப காமராஜ் என்ன சொல்றாருன்னா, இன்றும் ஆதரித்தேன், நேற்றையும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிப்பேன், நாளையும் ஆதரிப்பேன். அப்ப நீ நேத்தே ஆதரிச்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம். உங்க பப்ளிக் கமிட்மெண்ட் அதானே. அப்படின்னா பிறகு குதிரை பேரம் தானே. அதை தாண்டி வேற என்ன இருக்கு? ஓகே. அப்ப காமராஜுக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது இதுல? காமராஜ் மந்திரி பதவி கொடுத்துருவாங்களா? சரி, வேலுமணி தங்கமணி குரூப் மந்திரி பதவி கொடுத்துருவாங்களா? நிச்சயமா சார். இன்றைய தினம் நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மற்றும் அதில் பேசப்பட்ட விவகாரங்கள் பற்றிய ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.